1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அந்த நன்மையை நம்ம பயன்படுத்துறோமா, அனுபவிக்கிறோமா, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறார். அவர் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியோட பேசாமலே இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு காரியமா இருக்கும் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியப்படாம, பரிசுத்த ஆவியானவரோட பேசாம, பரிசுத்த ஆவியானவரை நிதானிக்காம, பகிர்ந்து கொள்ளாம நம்ம தனித்து முன்பு போலவே இன்னும் வாழ்வது அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம், அதில் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு இதே போல ஒரு நாள் சிலுவையிலே அறையப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அதற்கு இடைப்பட்ட நாட்கள் ஒரு இருண்ட கால நேரம் போலவே அந்த நாட்களில் காணப்பட்டது. காரணம் என்னவென்றால், இயேசு எருசலேமுக்கு உள்ள வரும்போது அவரோடு கூட அநேக சீசர்கள் கடந்து வந்தார். ஏனென்றால் 500க்கும் மேற்பட்ட சீசர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்க. அவர் எங்க போனாலும் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் கடந்து வரும். அப்படி ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட தான் இயேசு அங்க உள்ள வந்தார். அநேக ஸ்திரீகள் கூட இயேசுக்கு பின்னால வந்திருக்க கூடும். நிறைய பேர் வந்தாங்க. பிரியமானவர்களே, இயேசு சிலுவைக்கு போகும் முன்னதாகவே அவர் கெத்செமனே தோட்டத்திலே தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் இருந்தார். நம்மை போல வலி வேதனை எல்லாம் அவருக்கு இருந்தது. ஒருவேளை அவர் தெய்வமா இருக்கிறதுனால அவருக்கு வலிக்காது போல என்று நம்ம சிந்திக்க கூடாது. அவர் 100% மனுஷகுமாரனாய் இருந்தார். அவருக்கு வலி வேதனை எல்லாமே இருந்தது. அவர் அவ்வளவு ஒரு கொடிய ஒரு வேதனையின் மத்தியிலே அவர் இருந்தார். காரணம், அவர் தெய்வமாய் இருந்தபடியினாலே அடுத்து என்ன நடக்கும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அவர் தனிமைப்படுத்தப்படுவார் என்பதை அவர் அறிந்தார். அதனால் சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், இன்று இரவு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும் நேரம் வரும். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறப்படும் என்று சொன்னது போல இந்த ராத்திரியிலே நீங்க எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஏனென்றால் இயேசுவுக்கு இனி சம்பவிக்கக்கூடியது தெரியும். தனியாக தான் போகணும். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் போது
அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும், கலிலேயாவில் இருந்து அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் எல்லாரும் இயேசு சிலுவையிலே தொங்கும்போது தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் பக்கத்தில் வரல, தூரத்திலே நின்றார்கள். ஏன்? இயேசுவுக்கு கிடைத்த தண்டனை நமக்கு கிடைத்து விடக்கூடாது. இயேசுவுக்கு உண்டான வலி வேதனை நமக்கு வரக்கூடாது என்பதினாலே இயேசுவோடு கூட இருந்த எல்லோரும் தூரமாய் நின்று அவருக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இயேசு தனிமைப்படுத்தப்பட்டார். கொடிய வேதனையை இயேசு சந்தித்தார். பிரியமானவர்களே, கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இயேசு போகும்போது 8 பேர் மீது நம்பிக்கை அற்று போனார். இந்த 8 பேர் நிச்சயமா ஜெபிக்க போறதே கிடையாது. இவர்களுக்கு அந்த பாரம் இல்லை. இயேசு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டேதான் இருந்தார். ஆனால் அவர்கள் காதில் விழுந்தது உள்ளத்திற்குள்ளே அது உரைக்கவே இல்லை, உள்ளத்துக்குள்ள வரல. இயேசு சொன்ன வார்த்தைகள் உள்ளத்துக்கு உள்ள வரல. அவர்கள் குழந்தைத்தனமானவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய மெய்யான காரியத்தை அறியாதவர்களா இருந்தாங்க. இவர்கள் நிச்சயமாய் ஜெபிக்க போறது இல்லை. அதனால ஏன் இவர்களை வீணாய் கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ள கொண்டு போகணும்? நீங்க கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே இருங்கள் என்று 8 பேரை வாசலிலே விட்டு விட்டார். 3 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போனார். அந்த 3 பேரும் கூட தூங்கினார். அவர்களிடத்திலே ஆண்டவர் மனம் திறந்து பேசினார். தான் படக்கூடிய வேதனைகளை குறித்து சொன்னார். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த இரவிலே என்னை கைது செய்வார்கள், என்னை அடித்து துன்பப்படுத்துவாங்க, நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நான் சகிக்கணும். நிந்தனை அவமானம் அதை சகிக்கணும் என்று சீசர்களிடத்திலே அவர் சொல்லி திகில் அடையவும் வியாகுலப்படவும் துவங்கினார். வியாகுலம், வேதனையுடைய உச்சக்கட்டம். அவர் வேதனையின் உச்சிக்கு போனார். அவ்வளவு துக்கப்பட்டார். தன்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆள தேடினார். காரணம், மாம்சத்தில் ஒரு பெரிய போராட்டம். அது நிமித்தமாக இந்த உலகத்திற்கு இயேசு வந்ததின் நோக்கமே சிலுவையிலே அறையப்படுவதற்காக, இரத்தத்தை நமக்காக சிந்துவதற்காக. ஆனால் அந்த நேரம் நெருங்கி வரும்போது அவர் பிதாவின் சமூகத்திலேயே போய் அப்படியே விழுந்து கிடந்தார். பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பருகித்தான் ஆகணுமா? வேறு ஏதாவது வழி இல்லையா? எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு குரல் பாருங்க. அவர் பரிதபித்தார். ஏனென்றால் மாம்சத்தில் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு ஆவியின் பலன் அவரால் உணர முடியல. கூட சேர்ந்து செபிப்பாங்கன்னு எதிர்பார்த்தார். அவங்க நன்றா தூங்கி கொண்டிருந்தார். மறுபடியும் வந்து பார்க்கிறார். எந்த விதமான உதவியும் இல்லாதபடிக்கு இயேசு முற்றிலுமாக தனித்து விடப்பட்டார். பிரியமானவர்களே, தூங்கி விழுந்த சீசர்கள், தூங்கி வழிந்தவர்கள், இயேசுவாலே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று எண்ணப்படாதபடிக்கு தள்ளப்பட்ட 8 பேர். ஆனால் அவர்களுக்கு முன்பாக இயேசு சிலுவை பாடுகளின் கடைசி பகுதியிலே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போவது நலமாயிருக்கும். அப்படியானால் இந்த உலகத்திலே நான் மரிப்பது நலம். நான் போவேனே ஆனால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார். இயேசு தன்னை விட இயேசு 17வது அதிகாரத்தில், இதே புத்தகம் 17வது அதிகாரத்தை நீங்க பார்த்தா அவர் ஜெபம் பண்ணுகிறார். சீசர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களுக்கு ஒரு ஆக்கினையும் வரக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்படணும், அவர்கள் நமக்குரியவர்கள்,
அப்படி அவர்களுக்காக போராடி ஜெபித்த ஜெபம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பூமியில் இருந்த நாட்களில் சீசர்களுக்கு புத்தி சொன்னாரு, இதை செய்யாத, இதை செய். அவர்களை வழி நடத்தினார், அவங்க கூடவே இருந்தார். ஆனால் அதை பார்க்கிலும் நான் போவது இன்னும் உங்கள் ஆவிக்கு நலமாயிருக்கும், நான் போக வேண்டும், நான் போனால்தான் என்னை விட மேன்மையான என் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும் நன்மையை விட மேன்மையான ஒரு நன்மை பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வருவது மாத்திரல்ல, உங்களுக்கு உள்ளே வரும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீங்க, அது நலமாயிருக்கும். என்னை விட பரிசுத்த ஆவியானவர் மேலானவர். நான் போனாதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார். இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க ஆழமா உற்று பாருங்களேன். ஏன் இயேசு தன்னை விட பரிசுத்த ஆவியை பக்தர்களுக்கு, நமக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு, சீசர்களுக்கு மேன்மை என்று சொல்ல காரணம் என்ன? இயேசுவை விட பரிசுத்த ஆவியானவர் அப்படி எந்த விதத்திலே மேன்மையானவர்? பிரியமானவர்களே, கதவை பூட்டிக் கொண்டு ஒளித்திருந்த சீசர்கள், உயிருக்கு பயந்து கொண்டிருந்தவர்கள், மேல் வீட்டு அறையிலே அவர்கள் ஒருமித்திருந்த போது ஆண்டவராகிய இயேசு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வரும்போது அவர்கள் காண்டா மிருகத்து கொத்த பலத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காண்டா மிருகத்து கொத்த பலன், ரகசியமாய் பயந்து பூட்டிக் கொண்டிருந்தவர்கள் இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே தைரியமாய் வீதிக்கு வந்தார்கள். யார் கொலை செய்தார்களோ அவர்களை பார்த்து, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அப்படி தைரியமாய் பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் பயமுள்ள ஆவியாய் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாய், தைரியத்தின் ஆவியாய் வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் ஒருவர் தான், ஆனா ஆவியானுடைய கிரியைகள் பாருங்க. ஆவியானுடைய கிரியைகள் எத்தனை எத்தனை மகத்துவமான கிரியைகள். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பாடல் ரெக்கார்டிங் தியேட்டரில் நான் பாட போயிருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் அந்த மியூசிக் ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார், பிரதர், நம்முடைய தேசத்தில், குறிப்பாக இன்னும் கூட சொல்ல போனால் தமிழ்நாட்டில், சினிமா பாடல்களை விட பல மடங்கு ஒவ்வொரு நாளும் திரளான பாடல்கள் வெளிவருவதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதெல்லாம் யாருடைய காரியம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இதெல்லாம் யாருடைய காரியம்? தஞ்சாவூர்லையும் காளையார் கோவிலிலும் மீட்டிங்கில் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போதே, நான் முன்னால் உட்கார்ந்துருக்கிறேன், ஃபாதர் பெர்க்மான்ஸு மேடையில் நிற்கிறாங்க. வந்துட்டு கண்ணை மூடி அப்படியே அப்பா அப்பான்னாங்க. எனக்கு இப்போ உடனே ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அங்கே தான் முதல்ல அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரேன்னு அந்த பாட்டை பாடலாங்க. அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பியது. அந்த பாடல் ஏற்றப்பட்ட நாளிலே சுகமடைந்தவர்கள் அநேகர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இது ஒரு ஆவியானுடைய வரம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல வரும்போது ஒரு மனிதனை வித்தியாசம் உள்ளவர்களாய் ஆவியானவர் இன்றைக்கு தேசத்திலே உலகில் முழுவதிலும் மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே சொல்றார்,
கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடத்தில் பலவீனம் உள்ளவராய் அல்ல, உங்களிடத்திலும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பயந்து போன சீசர்கள், பயத்தில் உறைந்து போனவங்க வீதியில் வந்தாங்க. வீதியில் வந்தது மட்டும் இல்ல, அற்புத அடையாளங்களை செய்ய முடியாக இயேசுவை போலவே அற்புத அடையாளங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. அற்புத அடையாளங்கள். இப்போ எதிராளிகளை பார்த்து பயந்து கொண்டிருந்த சீசர்களை கண்டு எதிராளிகள் பயந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. எல்லாம் 3ஆம் நாளாம் காவல்ல பேதுருவை தூக்கி போட்டா அவன் வெளியில வந்து நிற்கிறான். எல்லா கதவுகளையும் திறந்து கொண்டு அவன் வெளியில வந்து நிற்கிறான். மறுபடியும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். இது என்னமா போய் முடியுமோ, என்னதான் நடக்குமோ, இந்த விதமா சம்பவிக்க காரணம் என்ன? இங்கே விசேஷமானவர் யார்? இயேசு இந்த பரிசுத்த ஆவியை இத்தனை விசேஷப்படுத்தி இந்த வார்த்தையிலே உறுதிப்படுத்த காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அந்த நன்மையை நம்ம பயன்படுத்துறோமா? அனுபவிக்கிறோமா? மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறார். அதான் பவுல் சொல்றான். பவுலுடைய ஊழியத்தில் கூட இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாம் ஒன்றாதான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா ஆண்டவர் உடனே இதை பேசுறாரு அதை பேசுறாருங்கிறீங்களே, எப்படி பேசுவாரு? என்ன மாதிரி பேசுவாரு? காதுக்குள்ள வந்து சொல்லுவாரோ? உங்களுக்கு மட்டும் அவர் எப்படி சொல்லுவாரு? பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கை காலு வாய் கண்ணு எல்லாத்தோடையும் முழுசா தான் இருக்காரு. உங்க கூட அப்படிதான் இருக்கிறாரு. கை கால் இல்லாம இல்ல, கண் இல்லாம இல்ல, முழுசா தான் இருக்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசியாததினாலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியாம பரிதவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஊழியத்தோட ஆரம்ப காலம் பணித்தளத்துக்கு போய் திரும்பி கொண்டிருக்கிறேன். அப்போ தான் முதல்ல நமக்கு ஒரு பழைய பொலிரோ காரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். முதல்ல இந்த காரில் நான் ரிட்டர்ன் போகிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக. அது ஒரு 28 கிலோமீட்டர் ட்ராவல். அது அந்த ட்ராவலில் நான் போய்கிட்டு இருக்கும்போது நம்முடைய சகோதரர்கள் எல்லோரும் கூட இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியங்களை எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு ஊழியங்களை அடுத்து எப்படி செய்யணும் இந்த ஆலோசனைகள்லாம் சொல்லி கொண்டே போகிறேன். அந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து இல்லாத இடம். ஒரு மனிதர், அவருடைய மனைவி, மகள் 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ நான் அப்படியே பார்த்துட்டே போகிறேன். வண்டி வேகமாக போகுது. வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் அப்படின்னாங்க. இல்லை, ஒருத்தர் ஃபேமிலியாக நிற்கிறாரு, அவரை நம்ம கண்டிப்பாக ஏற்றிட்டு தான் போகணும். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லி சொல்கிறாருன்னு. அண்ணா, இந்த பகுதியில் ஊழியக்காரெலாம் கிடையாதுண்ணா, ஊழியக்காரரே இங்கே கிடையாது. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு வண்டியை பின்னால் கொண்டு போங்க அப்படின்னு. திருப்பி மறுபடியும் நல்ல வேகத்தில் போகிற வண்டி 1 கிலோமீட்டர் போயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் வர்றாங்க. வந்துட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் எங்கே போகணுமோ அதுக்கு முந்தின ஸ்டாப்புக்கு அவர் போகணும். அவரை கடந்து நான் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். ஏற்றுங்க வண்டியில் அப்படின்னு சொல்லி ஏற்றியாச்சு. உடனே பரபரப்போட கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இயேசுடைய ஊழியக்காரன் என்று சொன்னார். உடன் ஊழியர் எல்லாருக்குமே அப்படியே ஷாக்காகிட்டாங்க. அண்ணன் சொன்ன மாதிரியே ஊழியக்காரராக இருக்கார். நம்ம பகுதி மாதிரி ஊழியர் வந்து நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டு இன் பண்ணி ஒரு மாதிரியே பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு கையில் ஒரு பைபிள்னை வச்சு அப்படி வச்சுட்டு நின்னா ஊழியர் அப்படிங்கிறது தெரியும். அவர் அப்படி இல்லை. நல்ல கருப்பு கலரில் சட்டை போட்டு அதுக்கு மேலே அந்த பனிக்கு போடக்கூடிய கருப்பு கோட்டை, மலை கோட்டை ஒன்றை தூக்கி போட்டுட்டு அவர் நிற்கிறாரு. தலையில் எண்ணெயும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் ஊழியக்காரன், அவனை வண்டியில் ஏற்றிட்டு போ அப்படின்னு. இப்போ போகும் வழியில் அப்படியே பேச்சு கொண்டே போகிறேன். உடனே நம்ம ஊழியர்கள் சொல்கிறாங்க,
நீங்கள் ஊழியருங்கிறத அண்ணனுக்கு ஆண்டவர் உடனே சொல்லிட்டார் அப்படின்னு. அப்படியா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது இறங்கும்போது எனக்காக ஜோம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போது இறங்கக்கூடிய இடம் வந்துட்டு காருக்குள்ளே ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணவுடனே ஆண்டவர் சொல்கிறார், குறித்த உற்ப கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்ப, பிள்ளையில் நீ கலங்காதன்னு ஆண்டவர் திரும்ப அடுத்து சொல்கிறார். எல்லாருக்குமே இன்னும் தூக்கி வாரி போடு, மனைவி பிள்ளை எல்லாத்தோடையும் நின்றுட்டு இருக்கிறான், இனி தான் உனக்கு பிள்ளை பிறக்கணும்னு அன்னை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் முடிஞ்சாச்சு. பதட்டத்தோடு திரும்ப கேட்டாங்க, இந்த பிள்ளை யார் பிள்ளை அப்படின்னு சொல்லி. இது என் பிள்ளை கிடையாது, என் அண்ணன் பிள்ளை, நான் தத்தெடுத்து வளர்க்குறேன், எனக்கு பிள்ளை கிடையாது அப்படிங்கிறாரு. எத்தனை வருஷமா? 9 வருஷமா பிள்ளை கிடையாது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு இறக்கி விட்டேன். ஆண்டவர் சொன்னார், இவன் ஒரு நாள் உன் ஊழியத்தில் உனக்கு பின்னால் இருந்து சேவை செய்வான் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு நான் ட்ரெயின் ஏறி வந்துட்டேன். அடுத்த 3 மாதங்களில் அவர் திரும்பி நம்முடைய ஊழிய ஸ்தலத்தை நோக்கி வந்திருக்கிறார். நான் இருந்த ஸ்தாபனத்தில் எனக்கு எந்த போஷிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அநேக ஊழியரை வெளியே அனுப்புகிறாங்க, உங்கள் ஊழியத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியுமான்னு சொல்லி தேடி வர்றாரு. அவரை கண்டிப்பாக அழைங்க, எடுங்க, பயன்படுத்துங்க. திரும்பவும் நான் பணித்தளத்துக்கு சென்ற நாளில் ஒரு சிறப்பு கூட்டம் நடக்கும்போது அந்த சகோதரிக்குள்ளேருந்து ஒரு அசுத்தாவி அலக்கழித்து வெளியில் போகுது. அந்த மாதமே அவள் கருத்தரித்தாள். அழகான ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் போவது நலமாயிருக்கும், நான் போவேனே ஆனால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார். அவர் உங்க வாழ்க்கையில் வரும்போது உங்கள் வாழ்க்கை மறுரூபம் அடையும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியோட பேசாமலே இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு காரியமா இருக்கும் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியப்படாம, பரிசுத்த ஆவியானவரோட பேசாம, பரிசுத்த ஆவியானவரை நிதானிக்காம, பகிர்ந்து கொள்ளாம நாம தனித்து முன்பு போலவே இன்னும் வாழ்வது அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும்போது என்னவெல்லாம் செய்கிறார் பாருங்க. ஊழியத்துடைய ஆரம்ப கால், அப்பொழுது நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நாள் ஒரு மனிதர் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், ஒரு வீடு வாங்குறதுக்காக என்னுடைய உறவினர், ஆனால் ஒரு ரொம்ப ரவுடிசம் பண்ணக்கூடியவர், அவர் கையில் பணத்தை கொடுத்தேன், அந்த வீடை வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு முழு பணத்தையும் மோசம் பண்ணிட்டாரு, தரவே இல்லை. ரொம்ப துக்கத்தோடு வந்தார். அவர் என் எதிரில் உட்கார்ந்த உடனே ஆவியானவர் பேசினார். ஆபிரகாம் 318 பேரை கையில் பிடிச்சு கொண்டு போய் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி லோத்தனுடைய உடமையை மீட்டு கொண்டு வந்த நிகழ்வு ஆண்டவர் உணர்த்தினார். உடனே சொன்னேன், நீங்கள் இந்த முறை போங்க, உங்களுக்கு பணம் ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னென்னா சொல்கிறீங்க? நான் 4 வருஷமாக போயிட்டு தானே இருக்கேன், 4 வருஷமாக எங்கள் ஊருக்கு போய் அந்த மனுஷனை பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை, இந்த முறை பணம் ரெடியாக இருக்கும், நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஒரு சிலராக நாங்கள் கூடியிருந்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்தாவிடைய வல்லமை ஊற்றப்பட்டது, அந்த மனிதர் மேலேயும் ஊற்றப்பட்டது. அவர் இங்கே ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து அதை விவசாயம் பண்ணி கொண்டு இருந்த படிப்பறிவு இல்லாத மனிதர் ஆங்கிலத்தில் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? ஆங்கிலத்தில் அந்நிய பாஷை பேசுறார். சரளமா, ரொம்ப தெளிவா ஆண்டவரை புகழக்கூடிய வார்த்தையை அந்நிய பாஷையில் ஆங்கிலத்தில் அவர் பேசுறாருன்னா அவர் மணிக்கணக்காக பேசிட்டே இருக்கிறார். ஆவியில் நிறைந்து கண்ணீரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப ஒரு சேலஞ்சாக, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியம் என்றால் அப்படி ஒரு ஆச்சரியம். ஒருவேளை இன்றோடு முடிந்து விடுமா? அப்படி அல்ல. அவரை நான் சந்தித்த நாளெல்லாம் அவர் ஆவியில நிறைந்த உடனே பற்பல பாஷைகளை பேசுவார். ஆங்கிலத்தில் பலவிதமான கருத்துள்ள ஆண்டவரை துதிக்கக்கூடிய காரியங்களை சொல்லி துதிக்க ஆரம்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? அவர் சாதாரணமாக போகல, அந்த முறை பரிசுத்தாவியின் வல்லமையோட கூட போனாரு பாருங்க.
அங்கே பணம் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குது. அவர் பிரயாணம் பண்ணி ஒரு இரவு போகிறதுக்குள்ளேயே ஒரே மகன், யார் பணத்தை வாங்கி வைத்து கொண்டு மோசடி பண்ணவருடைய மகன் லூஸ் மோஷன் தான் துவங்கிச்சான். நிறுத்தவே முடியல. ஆஸ்பத்திரியில் போட்டிருந்தா பல்ஸே குறைவாகிற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது ஐசியில். அப்போ அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க, இந்த இயேசுக்காரன் ஒரு பையன் உங்கள் சொந்தக்காரன்ட்ட நீங்கள் பணத்தை வாங்கி எனக்கு செயின் எடுத்து கொடுத்தீங்களே, அதோடு நம்ம வீட்டில் எத்தனையோ போராட்டம், என் பிள்ளை இப்போ உயிர் போக போகுது, அதுதான் காரணம் அப்படின்னு உடனே அவர் சொல்லியிருக்கிறார். என் கையில் இருக்குது பணம், அவன் வந்தால் நான் இப்போவுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கே சொல்கிறாரு, ஆஸ்பத்திரியில் சொல்கிறாரு. காலையில் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார், மாட்டு துணியெல்லாம் எடுக்கிறது. இவன் போய் அங்கே போய் நிற்கிறான். உள்ளே வாப்பான்னு சொல்லி வரவேற்று, வாசல்லே இல்லைன்னு சொன்னேன், அவனை உள்ளே கூப்பிட்டு வரவேற்று உள்ளே உட்கார வச்சு சர்பத்து போட்டு கொடுத்து ரூபாயை கையில் கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துங்களா. ஒரு வார்த்தை, ஒன்றும் குறைபடாமல் சகலத்தை நீ திருப்புவ, அந்த வார்த்தை தான் அவனுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து வரத்தை கொடுத்து அவன் ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அப்படியானால் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் எத்தனை விசேஷமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பாசதான் தரிசனம், சொப்பனங்கள். சிலருக்கு ஜெபம் பண்ணும்போதே தரிசனங்கள் வருது, சிலருக்கு ராக்காலங்களில் சொப்பனங்கள் தரிசனங்கள் உருவாகுது. அது அப்படியே சம்பவிக்குது. இப்போ ஒலிசாவில் ஊழியம் செய்கிறோம், பெரிய ஊழியத்தை செய்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஒலிசாவில் எனக்கு என்ன சொந்தக்காரங்கள் இருக்காங்க, அங்கே யாருமே கிடையாது. 1999 ஆண்டிலே தேவன் ஒரு நாள் அதிகாலையிலே கொடுத்த அந்த தரிசனம் தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஊழியம். 6 மாவட்டத்தில் இன்றைக்கு 268 ஆராதனைகள் உருவாகும்படி 22,000க்கு அதிகமான மக்கள் ஞானஸ்தானம் பெற ஆண்டவர் நம்மை அந்த தரிசனத்தினூடாகத்தான் வழி நடத்தி கொண்டு போனார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருப்பார், உங்க ஆவியோடே சங்கமிப்பார், உங்க கூடவே இருப்பார். இரவுகளும் உங்க கூட இருப்பார், எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். அவர் வந்து பாவத்தையும் நீதியும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவார். சத்திய ஆவியாகி அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தி கொண்டுட்டு போவார். ஆவியானுடைய பலவிதமான கிருபைகள். பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு திட்டத்தை மோசேக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் அதை எப்படி செய்வது? ஆண்டவரே சொல்றார், நான் அப்படி அதை நிறைவேற்றக்கூடிய அந்த சித்திர வேலைகளை செய்யக்கூடிய மனிதரை நான் எழுப்புவேன் என்று சொல்லி அவங்க மேலே கர்த்தர் என்ன செய்தார்? ஆவியை வைத்தார். அவங்க சித்திர வேலைகளை எல்லாம் செய்யும்படிக்கு அபிஷேகிக்கப்பட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள், அத்தனை பொருள், ஏன் மேலே பறக்கிற விமானம் வரைக்கும் அதெல்லாம் உருவாக்குனது யாரு? கண்டுபிடித்தது யாரு? பரிசுத்த ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த பரிசுத்த ஆவி உங்க பிள்ளை மேல வந்தா பார்வோனுக்கு பக்கத்துல யோசேப்பு போன மாதிரி உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல போயிருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் போவது நலமாயிருக்கும், நான் போவேனே ஆனால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி இறங்கி வருவார். பரிசுத்த ஆவி வரும்போது விதவிதமான கிரியைகள், விதவிதமான காரியங்கள், சொல்ல முடியாத விதவிதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். விதவிதமான காரியம். யாருக்கு தெரியும்? உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்யலாம், உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், உங்களை கொண்டு நிறைய புத்தகங்கள் ஆண்டவர் எழுதி வெளியே கொண்டு வரலாம், உங்களை கொண்டு நிறைய ஆவிக்குரிய பாடல்களை, அபிஷேகம் அப்படியே ஊற்றக்கூடிய பாடல்களை உங்களை கொண்டு வரலாம். அப்போ ஆவியானவர் ஒரு மனிதர் மேல வந்து சும்மா வந்தேன்னு சொல்லி சொல்றதுக்காக வரல, உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாக பயன்படுத்தத்தான் ஆவியானவர் கலந்து வந்திருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி 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 ஆண்டவரை மையப்படுத்துங்க. உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகம் அநேகரை ஆண்டவருக்கு என்று திருப்பும்படியாக உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் செயல்படத்தான் ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி
பிதாவுடைய சித்தம் செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறார். அதனால் பிள்ளைகள் மேலெல்லாம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இனி எதையாவது வினோதமானதை கண்டுபிடிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உருவாக்க முடியும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அப்படி எழுப்ப முடியும். உங்களை அப்படி பயன்படுத்த முடியும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே சொல்லிவிட்டார், என்னை விட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலானவராய் உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொல்லிவிட்டார். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.